வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி கேஒய்சி அப்டேட்டுடைய நன்மைகள் தீமைகள் நாம் பார்ப்போம். முதல்ல நன்மைகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். முதலாவது மைவி3ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணதுனாலுடைய நன்மைகள் தீமைகள். ஃபஸ்ட்டு மைவி3ஆட்ஸ் நிறுவனத்தை லீகலாக யாரும் தடை செய்ய முடியாது. ரெண்டாவது, தகுதியான நபருக்கு மட்டுமே வருமானம் கொடுக்கப்படும். மூணாவது, ஒருத்தருக்கு உங்களுக்கு கீழே ஐடி போட்டால் அதை மறுபடியும் மாற்ற முடியாது. இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணாதால் நம்ம கீழே ஐடி போட்டவங்கள நிறைய பேரை அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே வேறு ஒரு நம்பர் வச்சு ஐடி போட்டிருக்காங்க. அதை பற்றி அவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பண்ண முடியாது இனிமேல். நாலாவது, நிறுவனத்தில் வர வருமானம் அனைத்தும் அந்த தகுதியேற்ற பயனுள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். அஞ்சாவது விஷயம், நிறுவனத்தை பற்றி குறை கூறுபவர்களுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். ஆறாவது, மைவி3ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் டாக்ஸ் கட்டும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றமடையும். ஏழாவது, மைவி3ஆட்ஸ் ஆப் 2024 இந்த வருடத்துடைய முடிவிற்குள்ள 1 கோடி பேருக்கு மேலேயே சென்றுவிடும். எட்டாவது, அனைத்து விற்பனைத்துறை வியாபாரத்துறையிலும் நம்முடைய நிறுவனம் தடம் பதிக்கும். இப்போது மைவி3ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணதுனால தீமைகள், அதாவது கேஒய்சி அப்டேட் பண்ணதுனால பெரும்பாலும் தீமைகள் கிடையாது. ஆனால் மைவி3ஆட்ஸில் ஒரு சில பேருக்கு அது தீமையாகாமையே பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தா, ஒரே பேரில் 2 ஐடி 2 அக்கௌண்ட்டு வச்சு வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தால் அவர்கள் ஐடி முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எம்டி ஆரம்ப காலத்திலே மைவி3ஆட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்காங்க, ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான், 2 ஐடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி 2 ஐடி யூஸ் பண்ணுறது தெரிய வந்துருச்சு அப்படின்னா 2 ஐடியுமே பிளாக் பண்ணிவிடும் அப்படின்ட்டு எம்டி ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரமெல்லாம் என்னிடம் இருக்குது. அதனால் நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய ஒரு ஐடியாவாவது பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு ஐடியில் மட்டும் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஐடியில் நீங்கள் பண்ணாமல் விட்டுருங்க. அது போனால் போயிட்டு போகுது. 2 ஐடியிலையும் பண்ணி காசு எடுக்கணும்னு பேராசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய 2 ஐடியுமே பிளாக் பண்ணிடும் மைவி3ஆட்ஸ். அப்புறம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு உள்ளாகிட்டு கம்பெனி மேலே குறை சொல்லிவிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி கம்பெனி ஐடியை லாக் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஒரு முக்கியமான ரூல் இது. அதனால் நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த முறைப்படி ஒரு ஐடிக்கு மட்டும் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஐடியை பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அதை பார்க்காம விட்டுருங்க. ஒரு ஐடியாவது மிஞ்சும். ரெண்டாவது நாம் சம்பாதிக்கிற தொகையில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தொகை அரசாங்கத்துக்கு செலுத்தி ஆகணும். இப்போது அரசாங்கம் நிறைய பொருளுக்கு தேவையில்லாமல் ஜிஎஸ்டி எக்கச்சக்கமான பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அப்போது நம்ம அதே மத்திய அரசு சொல்லவே தேவையில்லை. நம்ம மாநில அரசுக்கு பெரும்பான்மையான ஜிஎஸ்டியுடைய ஃபண்டை கொடுக்கறது கிடையாது, பல பேரிடர் காலங்கள்லேயும் மற்ற காலங்கள்லேயும். அதனால் நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டா எல்லா பொருளுக்கும் மேக்ஸிமம் நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வந்துட்டால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும். அதுதான் நம்முடைய சம்பாத்தியத்தில் பெரும்பான்மை தொகை அரசாங்கத்திற்கு நாங்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது கேஒய்சி அப்டேட் நடந்துச்சுன்னா. அப்புறம் மூணாவது, நம்ம யார்கிட்ட பணம் வாங்குகிறோம், யாருக்கு கொடுக்குறோம், என்ன செலவு செய்கிறோம் என்பதை வைத்து நாம் அரசாங்கத்தால் முழுக்க கண்காணிக்கப்படுவோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த கேஒய்சி அப்டேட்டுடைய தீமைகள் இருக்குது. மேலும் நம்முடைய தகவல்கள் யாராவது திருடி விட்டார்கள், நம்முடைய ஆதார் நம்பரை மற்றபடி வெப்சைட்டை ஹேக் பண்ணி அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும். நம்முடைய மொபைல் நம்பரை ஹேக் பண்ணிட்டா ஓடிபி இஷ்யூஸ், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஆதாருடைய நம்பரை வச்சே இப்போது பேங்க்கில் போய் நம்ம ஜஸ்ட்டு கைரேகை வச்சே பணம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரதான ஐடி ப்ரூஃப். இப்போ ரீசெண்டாக ஒன்றிய அரசு கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்க் ஆதார் கார்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஆதாரோடைய ஃபுல் நம்பர் தெரியாது, லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் தெரியும், புகைப்படம் தெரியும். இந்த ப்ரூஃபே நீங்கள் எல்லா விதமான நிறுவனத்துக்கும் கொடுக்கலாம் உங்களுடைய ஆதாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் மைவி3ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணோம், ஆதார் கார்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறுவனம் சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் மாஸ்க் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை புகைப்படம் எடுத்து கூட அப்லோட் பண்ணலாம், உங்களுடைய அந்த தகவல் பாதுகாப்பிற்காக. ஓகே மக்களே, நீங்கள் ஃபுல் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் பெரும்பாலும் பாதிப்பு இல்லை, ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். மாஸ்க் ஆதார் கார்டு 100% சேஃப். சரிங்களா? இந்த நிறுவனத்தின்னு இல்லை,
வேறு எந்த நிறுவனத்தில் நீங்கள் எந்த ப்ரூஃப் ஆதார் கார்டு கேட்டாலும் மாஸ்க் ஆதார் கார்டு முன்னாடி உள்ள 8 நம்பர் மறைஞ்சிருக்கும், பின்னாடி உள்ள 4 நம்பர் மட்டும் அதில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து உங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த பதிவை நாம் பார்த்தோம். வெகு விரைவில் மற்ற அப்டேட்டுகளை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். நாளைக்கு எம்டி கேஒய்சியுடைய ப்ரொசீஜர் பற்றி சொல்வார். நேற்று ஆப்புடைய இஷ்யூஸ் ஒரு 2 or 3 ஹவரில் சரியாயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவிற்காக இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களின் MHI.